புன்னை மலர்காவில் போரி வண்டியல் வாட அன்னமது குதித்து ஆராடும் சோலைகளும் கண்ணல் கதலி கரும்பு பலாச்சுளையும் எந்நேரமும் பெருகி இலங்கு நிற்கும் சோலைகளும் எங்கெங்கும் நாதம் இடுகின்ற பெரோலியும் பொங்கும் கதிரோன் பூமேற்கூடை நிறைய நந்தாவனம்பூத்து நகரி மணம் வீச செந்தாமரை பூத்து சிலம்பு மணம் வீச அரகராயென்று அவையமீடுமொழியோம் சிவ சிவாயென்று துதிக்கின்ற பெரோலியோம் மடியில் பணம் போட்டு மார்கத்தோ பெரோலியோம் முடியும் மடியில்லாம் முதலோனை ஒற்றொலியோம் முத்தாலே வாண்டி முதன் மடவாராடோலியோம் மத்தாலே மோரு மடமடன்ற பெரோலியோம் சமுத்திரத்து முத்து தான் கரையில் சேருவதும் குமித்திரளாய் பெண்கள் குரவையிடும் ஒலியோம் சங்கீதமேளம் தானோதும் ஆலயமோம் மங்களகீதம் வகுக்குகின்ற ஆலயமோம் காரண வேத கல்வி மொழி ஆலயமோம் வாரணத்தின் மீதே வரும் பவனி அரவமோம் மாவேரி வீதி வரும் பவனி வீதிகளும் கூரையிலே முத்து கூலை சாய்க்கும் கண்ணல்களும் பாதையிலே பார்ப்பார்க்கு பைம்பொன்னளிப்பாரும் அன்னமிடும் சாலைகளும் ஓர் ஆலயங்கள் வைப்பாரும் சொர்ணமளித்து சொகுசு பெற நிற்பாரும் சிவனே சிவனெனவே சிவகருத்தாய் நிற்பாரும் தவமே பெரிதனவே தவ நிலைகள் செய்வாரும் கோவிந்தா என்று குருபோசை செய்வாரும் நாவிந்தையாக நாள் வேதம் பார்ப்பாரும் மாறி மொழியும் மாறி பொழியும் மாதமொன்று மூன்று தரம் ஏறி பெருகி ஏரடிக்க மக்களெல்லாம் நாத்து நடும்புரசி நளினமிகு சொல்லொலியும் கூத்து ஒலியும் குருபூசை தன்னொலியும் எப்பாரெல்லாம் புகழும் ஏகாவதியது போல் தப்பாத தட்சணத்தின் தன்மையதம்மானை காமனை எரித்த ஈசன் களலினை மறவாவண்ணோம் பூமண குழலால் கண்ணி பொரிந்திடோ நகரியான சீமையின் குணமும் சொல்லி சிறந்திடோ பூமிதன்னில் நேமவர் தருமஞாய நிலைதனை நிகழ்த்துவாரே. தட்சணாபூமி ஐயா வைகுண்ட தவம் இருக்கும் போது இப்படி இருந்தது என்று சொல்லுகின்றார். இன்னைக்கு நம்ம போய் எப்படி பார்க்குறோம்? தட்சணாபூமியில் போய் பார்த்தா எப்படி இருக்கும்?
இனி யார் அங்கே தவமியற்றுகின்றார்கள்? யாருமே தவமியற்றவர்கள் இல்லை. அங்கே தவமியற்றவர்கள் இல்லாததனால் இந்த சிறப்பு அங்கே இல்லை. ஐயா வைகுண்டர் என்ன சொன்னால், எனக்கு பின்னாடி வருகின்ற எல்லாருமே நீங்கள் தவமியற்றுகிறீர்கள் தான் சொன்னார். தவம் ஏற்றினால் இது எல்லாம் அந்த அகஸ்தியர்லேருந்து எல்லாமே அங்கே இருப்பார்கள். அங்கே என்ன செய்கின்றது? அந்த தவம் ஏற்றுகின்றவர்கள் ஒலியும், அங்கே அந்த அந்த அரோகரா சிவசிவா என்று சொல்லுகின்ற அந்த ஒலியும் தான் அங்கே இருக்கும். இன்னும் அங்கே எங்கே அரோகரா சிவசிவா என்று சொல்லுங்க, ஐயா திவ 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 அரகரான்றாங்க. பின்னாடி ஒருத்தன்னா ஐயா திவ 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 அரகரான்றான். மந்திரங்கள் என்ன, மந்திரமலை எப்படி கடைவது, எவ்வளோ அற்புதமான விஷயங்கள் ஐயா சொல்லுகின்றார். யாராவது ஒருத்தர் ஐயா சொன்ன வழியில் அங்கே நடந்திருந்தால் ஒன்றுமே செய்ய முடியாது. நாங்கள் என்னுடைய எங்களுடைய குடும்ப தாங்கல்ல கூட அதை செய்ய முடியாது. ஏன்னா அங்கே ஒத்துக்க மாட்டாங்க, யாருமே ஒத்துக்கிறவங்க இல்லை. அப்போ என்ன செய்யணும்? இது யார் இந்த தவறு செய்தது? என்னால் என்னுடைய தாத்தா தவறு செய்தார், என்னுடைய அப்பா தவறு செய்தார். அந்த காலங்கள்ல எல்லாம் எங்களுக்கு ஒரு கண்ணாடி வச்சிருந்தான். கண்ணாடி வைப்பதே தவறு தான். ஏன்னா கண்ணாடி வைத்தால் கூட நம்ம கண்ணை திறந்து அங்கே நம்மளுடைய உருவத்தை நம்ம பார்த்து விடுவோம். கண்ணை கூட திறக்கூடாது, சிலை போல இருக்கணும், கண்களை மூடி இருக்கணும், எதுவுமே பேசாமல் அது தவம் ஏற்றணும். அதான் உண்மை, அதான் சத்தியம். அங்கே யாருமே இல்லையே, யாரும் எதுவும் இல்லையே. அது அவர்கள் இருந்தால் அங்கே என்னாகும்? அந்த தட்சணாபூமி இன்றும் அப்படித்தான் இருந்திருக்கும். இன்னைக்கு அப்படி இல்லையே, எல்லாமே மாறிட்டேன். தட்சணாபூமி இன்னைக்கு எப்படி இருக்கு போய் பாருங்க. யாராவது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமை, ஒருத்தருக்காவது ஒற்றுமையாக வாழ்கின்றார்களா? ஒருவர். எல்லாமே அங்கே வேற்றுமை 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 தான். நீங்கள் ஒற்றுமை உங்களுக்கு எப்படி நிகழும் என்றால், நீங்கள் ஐயா சொன்ன அந்த 108 மந்திரத்தையும் நீங்கள் கூட்டு பிரார்த்தனையாக செய்யுங்கள். அங்கே ஒற்றுமை நடக்கும். பாருங்க, அங்கே தலைமை பதிலே உட்காந்து ஐயா உண்டுன்றாங்க. ஐயா உண்டுன்னு சொல்லாமா? எதிர்வினையாற்ற எந்த ஒரு வார்த்தையுமே நம்ம உச்சரிக்கவே கூடாது. கடவுள் அப்படி அதாவது ஏகாபரன் அப்படின்னு தான் கடவுள். ஏகம் நிறைந்தவர், எங்கும் நிறைந்தவர்கான் ஏகமாய் நின்றவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாமே, எல்லா உயிரும் நானும் ஒன்றுதான் அப்படின்னா எங்கும் நிறைந்தவர் ஆயிரும். எனக்குள்ளாலே இறைவன் இருக்கின்றார் அப்படின்னா நான் எங்கும் நிறைந்தவன் ஆகிவிடுவேன். அதான் அங்கே யாராவது அங்கே இருக்கிறாங்களா? இல்லையே, அங்கே எங்கேயுமே இல்லை. எந்த ஐயாவளி தாங்கல் பதிகளும் இந்த ஏகாவரன் அங்கே யாருமே இல்லை. அதான் பிரச்சனைகளுக்கு எல்லாம் காரணம். அதில் அங்கே அந்த நீதம் எல்லாமே மாறிவிட்டது. தட்சிணாபூமி நீதம் அங்கே இல்லை, இப்பொழுது இல்லை. குருவிடன் போதித்து கொண்டு செல்கேன்னு யாரு குரு அங்கே? ஐயா குருன்னு ஒரு நாளாவது சொன்னாரா? ஐயா சொன்னாரா? நான் குரு, எனக்கு நீ என்ன காலில் விழுங்கன்னு யாராவது சொன்னாரா? எங்கேயாவது சொன்னாரா? அவருடைய சுயசரிதத்தில் எங்கேயாவது சொல்லியிருக்கிறாரா? சிவகாண்டாதிகாரத்தில் மக்களை என்னுடைய காலில் விழுங்கன்னு எங்கேயாவது சொன்னாரா? அரியோவாலிசத்தை தான் சொல்லிட்டு வர்றாரே தவிர ஐயா வைகுண்டர் தன்னுடைய அவர் சொன்னதுதான் காண்டம். அவர் அப்படியே கண்ணை மூடிட்டு பாடிட்டே இருப்பார். அதான் சுயசரிதம். அந்த சாட்டு நீட்ட சுயசரிதம் தான் சாட்டு நீட்டாலே பத்திரம், சிவகாண்டாதிகார பத்திரம். அவர் கண்ணை மூடி அப்படியே அந்த காண்டம் படிச்சுட்டே இருப்பாரு. அங்கே அந்த ஐயாவுடன் இருந்த அந்த சீடர்கள் அதை எழுதி வைத்து கொண்டே இருந்தார். அதான் அது. இங்கே அரிகோல சிசர் சொல்றதெல்லாம் ஐயா சொன்னது விஷயம். அவர்கிட்ட உள்ளால இப்படி நீ சொல்லுன்னு ஒரு கருத்தை தந்தாங்க இல்லை, அந்த கருத்தை அவர் எழுதுகின்றார். கருத்தை எழுதும் போது அவர் கற்பனையை அதில் சேர்த்துட்டார். அதான் சொல்லி நான் முதல்ல கதைன்னு சொல்லிட்டோம் இல்லையா, கற்பனை செய்துவிட்டேன். அதான் உண்மை. இங்கே அந்த தட்சணாபூமியில் இந்த நீதம் இப்பொழுது இருக்கின்றதா இல்லையா? எனக்கு சின்ன வயசுலலாம் நேராக போகும்போது அப்படியே முத்திரிவத கணத்துலவே நீராடி அப்படி சுற்றிட்டு அப்படியே வடக்கு வாசலில் சுற்றிட்டு திருப்பி அப்படியே உள்ளால பள்ளியறையில சுற்றிட்டு அப்படியே வருவோம் கையெத்து கொண்டுட்டு. அப்பவுமே என்ன செய்யணும்? அந்த விழுந்து கும்பிடுறது, அது ரொம்ப ஒரு தவறான ஒரு வழி. ஐயா வழியில் விழுந்து கும்பிடுறது. ஐயா யாரையுமே நீ கையெடுத்து வணங்காதே என்று சொல்ல ஐயா நீ விழுந்து கும்பிடுன்னு சொல்லுவாரா? இல்லையா? அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் யாரு எவன் கொண்டு வந்தது? இது அறிந்தும் அறியாமல் நீ தப்பு செஞ்சுட்டே இருப்பியா நீ தினமும்? ஒரு தவறு நாம் இன்றைய அறியாமல் செய்தால் அதை நம்ம உடனே திருத்திக்கணும்னு நம்ம நினைக்க வேண்டாமா? இதெல்லாம் விழுந்து கும்பிடுறது எல்லாமே தப்பு 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 தப்பா ஐயாவளியே கொண்டு போயிட்டாங்க. ரொம்ப அதான் ஐயாவளி அந்த தட்சணத்தில் அந்த நீதம் இல்லை. தட்சணத்தில் அந்த நீதம் சரியாக இருந்த உண்மையில நீங்க எவ்வளவு நல்ல ஒரு உண்மையானவர்களெல்லாம் இருந்து சென்றவர்களுக்கு இடம்லாம் இன்னும் எவ்வளவு ஆண்டுகள் எத்தனை இதுக்கு கலந்து இன்னமும் நல்ல இந்த மகாவீரரோட எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னமும் அந்த மகாவீரருக்கு உருவம் கிடையாது. மகாவீரருடைய அந்த உருவம் இருக்குது, மகாவீரருடைய படம் இருக்குது எல்லா இடமும். ஆனால் யாருமே அதை கும்பிட மாட்டாங்க. அவங்க யாருமே கும்பிட மாட்டாங்க. நீவே பாருங்க, கும்பிடவே மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் தியானம்தான் செய்வார்கள். எனக்குள் இறைவன், அதான் உண்மை, அதான் தத்துவம், அதான் உண்மை. அந்த எனக்குள் இறைவன் என்று நீங்கள் இருந்திருந்தால் இனி தட்சிணாபூமி இன்னைக்கும் தட்சிணாபூமியாவே இருந்திருக்கும். அது இல்லை. நான் சொல்றேன், அடுத்து பாருங்க. ஆதி பொருளை அனுதினமும் தானோக்கி
சோதியுடனீதம் சொல்லுவேன் அம்மானே, தெய்வ மனுநீதம் தேசராசநீதம் மெய்யருந்தும் நீதம் விளம்புவேன் அம்மானே. 1008 ஆன தீருப்பதிக்கும் வாயுதமாய் பூசை வகுப்பு மூடங்காது கோயில் கிணறு குளங்கரைகளானதையும் தேய்வு வராதே சேருமதில் கோட்டைகளும் எளியோர் அலியோர் என்று எண்ணி மிக பாராமல் காளிகூர நன்றாய் கண்டவளக்கே உரைப்பார் அன்ன மடம் வைத்து ஆகும் காளிகூர என் நேரமும் பிச்சை இடுவார் ஏளியோர்க்கு பந்தலிட்டு தண்ணீர் பக்தர் மக்களிப்பார் எந்த இரவும் இருந்து பிச்சை வாரும். 6 ஒரு கடமை அசையாமல் தான் வேண்டி சேரியே சோழன் சீமையர சாண்டிருந்தான் சிவாய நமவென்ற சிவமேதமல்லாது கவாயமாய் சொல்ல கருத்தறிய மாட்டார்கள். 6 ஒரு கடமை அது தரவே மாட்டோம் என்று மாறவர் சொன்னால் மன்னன் மறுத்தே கேளான். 12 ஆண்டு பரிவாயிரை இருத்தால் பின் 2 ஆண்டு பொறுத்து இறை தாருமென்பான். இவ்வகையாய் சோழன் ராட்சியத்தை ஆண்டிருந்தான். அவ்வகையாய் சோழன் ஆண்டிருக்கும் நாளையிலே மெய்யறிவு கொண்ட மேலோன் பதத்தெளிவோன் தெய்வ திருநிலைமை செப்புவேன் அம்மானை. இவ்வகையாகச் சோழன் ராட்சியத்தை ஆள கௌவைகள் இல்லாவண்ணம் கலியுகம் வாழும் நாளில் செவ்வகை திருவேயான திருவுல கிருபை கூர்ந்து தெய்வனை நீதம் வந்த செய்தியை செலுத்துவாரே. அதாவது சோழன் ஆண்டு கொண்டிருந்த சொல்றாங்க. அதை அவன் 10 வருடங்கள் சரியாக வரி கட்டினால் 2 வருடம் வரி வேண்டாம் என்று சொல்லுவான். அப்படின்னாலும் 6 ஒரு கடமை. யாராவது இது இப்படி இது தவறு என்று சொன்னால் அவன் ஏற்றுக்கொள்வான். சரி என்று சொன்னால் அவனும் சிந்தனை செய்து சரி என்று சொல்லுவான். தவறு என்று சொன்னால் சரியாக தவறா என்று ஆராய்ந்து செய்வான். அப்படின்லாம் சொல்லிட்டு வராங்க. இது சோழன் அரசாண்டிருந்தான். அங்கே தெய்வம் நீதம் வந்த செய்தியை செலுத்துவாரே அப்படின்னு சொல்லுகின்றார். வாரம் அது இல்லாமல் மன்னன் அதி சோழன் நீதமாய் பூமி நிறுத்தியர சாளுகையில் கண்டு வேதாவும் கமல தீருமகளும் நன்று தெய்வாரும் நாராயணருமெச்சு அன்றந்த மாமுனிவர் எல்லோரும் தான் கூடி சென்று சிவனார் திருப்பாதம் தொண்டனிட்டு
சாகாதிருக்கும் சமூல தீர்ப்பொருளே ஏகாபரணி எங்கோ நீரைந்தோனே மூல பொருளே முதற் பொருளே காரணமே சால பொருளே தவத்தோரும் பொருளே நாராயணரும் வேதாம் நாடி பெரும் போரில் காரணரே நீரும் கனல் கம்போமானோரே ஆலமோதருந்தி அறவை மீக தரித்து கோலத்திருக்களத்தில் கோர்வையாயிட்டோனே ஆனைதனை உரித்து அங்கமெல்லாம் புனைந்து மானேந்திய கரணி மழுவேந்திய சிவனே கோனேந்திரிகிரியில் குடியிருக்கும் கோவே தானே இருக்கும் தவமே தவ பொருளே ஆதியாய் நின்ற அதிய தீரு முதலே சோதியே சோழன் சொல் நெறியை கேளுமையாம் வாழி வந்த பச்சினுக்கு வாழாலவன் உடம்பை தேடி வந்த வேடனுக்கு துடையறிந்து இந்தவன்கான் ஆறில் ஒரு கடமை அவன் வேண்டியுற்றானவே மாறியவன் புவியோர் மனதில் கௌவைகளில்லை கோவில் சிவாலயங்கள் குளங்கோபமாவிகளும் சேவித்தனுதினமும் செய்வானேதான தர்மம் ஆனதால் சோழன் அரசாளும் சீமையிலே நீதமாய் தெய்வம் நிலை நிறுத்த வேணுமையாம் என்று மிக தேவர் இறைஞ்சி தொழுதிடவே கண்டிருந்த ஈசர் கடிய மாலோடுரைப்பார் நல்லது காண்மயவரே நாட்டை மீக காக்க வல்லவனே பூமாம் தேவீதனை வருத்தம் வருணன் தனையாளை நீ மாதமோ மாறி வைய கருணை கூடை விரிக்க கங்கள் தானை அலையும் வாசியது பூவாய் வழங்க வரவளையும் தோசி மரலியையும் சொல்லி விலக்கிடு நீ குருபூசை செய்யும் கூட்டமது சிவமாய் திருவீட்டிரேக்க செய்திடு நீ கோலமது நித்திராதேவி நித்தமந்த பூமியிலே மத்திமை காக்க வையந்தாரீஸ்வரரும் நினைத்தோர்க்கு உறுதி நினைவில் அறிவு தோன்றி என்னை தோத்திரங்கள் இழகாமல் வையுமென்றார் பன்றியோடே கடுவாய் பாவித்து இருந்திடமும் அன்றிலோடே கோயிலும் அன்புற்றிருந்திடவும் கிரியும் பாம்பும் கிளைபோல் குளைந்திடவும் மாறி குளம்போல் வரம்பிலே நின்றிடவும் இட்ட வீரைகள் இரட்டு கண்டிடவும் பட்டியும் முதலும் முயலும்
பண்போற்றிருந்திடவும் பசுவும் போலியும் ஒரு பக்கம் நீருண்டிடவும் காசுவும் கரை புரள கரும்பு மூத்திண்டிடவும் சாஸ்திர வேதம் சமயம் வாழுகாமல் சூத்திரமாக துவ படித்திடவும் மனுவோர் தழைத்து மக்களொரு கோடி பெற்று இனிதாக நாமும் இரவாதிருக்க வேண்டும் சந்திர சூரியர்கள் தட்டு மிக மாறாமல் இந்திரரும் தேவ இறஞ்சி தோழுதிடவும் தான தவங்கள் தப்பி மிக போகாமல் ஈனமில்லாமல் இது தெய்வ நீதமெல்லாம் வானும் நிறுத்தி வையந்தாரீஸ்வரரும் இப்படி தெய்வ நீதம் ஈஸ்வரர் இதுவே கூற செப்படி மறவண்ணம் திருமருகோனும் செய்தார் அப்படியே தவறானீதோ அம்புவி தனிலே வாழ மல்பனி குழலார்தங்கள் மனுநறி வகுத்தார்தானே. அதாவது இங்க சொல்லுகின்றார்கள், அந்த ஒரு புறாவுக்காக சோழன் துடையை அறிந்து விழுந்தார் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. இது நம்ம நிறைய விஷயங்கள் நம்மளுடைய கதைகள் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, ஒரு புறா ஓடி வந்துச்சு, அவருடைய அந்த அரசன்ட்ட வந்துச்சு, வேடன் துரத்தி வந்தான். அப்போ வேடன்ட்ட அவர் கேட்பார், அந்த அரசன் நினைச்சா அந்த வேடனை கொண்டுடலாம். ஏன்னா ஒரு அரசன் நினைச்சா அவன் நாட்டுக்கே தலைவன், அவன் என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் அவன் அப்படி செய்யவில்லை. அந்த புறாவின் எடைக்காக தன்னுடைய துடையை அறிந்து தந்தான் அப்படின்னு சொல்றாரு. இது நம்ம இன்னைக்கு கேட்டால் நிறைய பேர் சிரிப்பாங்க. ஏன் அப்படின்னா, ஏன் அரசன் நினைச்சா கொஞ்சம் அவனுக்கு பொன் பொருட்கள் கொடுத்து அனுப்பியிருக்கலாம், அந்த தேடனுக்கு எவ்வளவோ கொடுத்துருக்கலாம், என்னென்னவோ கொடுத்துருக்கலாம். எதுக்கு அவனுடைய தொடையை எரிஞ்சு அந்த மாமிசம் தான் வேணும்னு அவன் நினைச்சானா? அப்படி தொடையே இருந்து கொடுக்கலாமா? நான் ஒரு அரசன் அல்லவா? அவன் நாட்டை காக்கின்ற பொறுப்பு இந்த மக்களுடன் இந்த மக்களை காக்கின்ற பொறுப்பு ஒரு அரசனுக்கு உண்டு இல்லையா? அவன் தொடையை அறிஞ்சு கொடுத்தான்னா, அவன் காயமாயிட்டான்னா, அப்புறம் அந்த நாட்டை இன்னொருத்தன் அடுத்த நாட்டுக்காரன் பிடிச்சிட்டு போயிடுவானே. இவனுக்கு அந்த தைரியம் இருக்காது, துணிச்சல் இருக்காது அப்படின்னலாம் நிறைய பேசலாம். உண்மையிலே அது உண்மைதான், பேசினா உண்மைதான். நீங்க நினைச்சீங்கன்னா அதுவும் ராஜநீதத்துக்கு ஒரு தவறு தானே. அவன் அங்கே இந்த ஈஸ்வரன் இதெல்லாம் செய்ய வேண்டும், அந்த அரசன் அந்த சோழன் வாழ்ந்த காலத்தில் இதெல்லாம் செய்ய வேண்டும் என்று இங்கே சிவபெருமான் சொல்லுகின்றார் அப்படின்ட்டு அந்த தேவர்களுக்கு சொல்லுகின்றார். அந்த குளத்துக்கு மேலே தண்ணி போகக்கூடாது, குளத்தை உடைச்சிட்டு போகிற அளவுக்கு மழை பெய்யக்கூடாது, நித்ராதே நீங்கள் நல்ல தூங்கக்கூடாது, மக்கள் நல்ல சுறுசுறுப்பாக வாழணும் அப்படின்னெல்லாம் அந்த நாட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுகின்றார். இதெல்லாம் நம்ம புராணங்களில் படிக்கலாம். ஆனால் வாழ்க்கை நடைமுறையில் சாத்தியமா இல்லையா? உண்மையா இல்லை. இன்னைக்கு எந்த மழையும் பெய்யும், குளம் உடஞ்சி போக தான் செய்யும், பூகம்பமும் வரும், சுனாமியும் வரும், இதெல்லாம் வரணும், வந்துட்டு தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா அப்போதான் மனிதனுக்கு தெரியும் இயற்கையுடைய இயற்கையை யாருமே ஒன்றும் செய்ய முடியாது. இயற்கைக்கு முன்னாடி நம்ம யாருமே நின்று இது ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்றத மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் நடக்கும். இப்போ இங்கே இப்படி அரிகபலஸ்தர் சொல்றாரு, இதெல்லாம் உண்மைதானா? யார் ஈசன்? எந்த ஈசன்? நாம் இந்த விஷயங்களெல்லாம் இந்த அகிலத்திரட்டாமானைங்கிறதே ஒரு மனிதனுக்குள் நடக்கின்ற நிகழ்ச்சி தான், வேற எங்கேயுமே இல்லை. ஒரு மனிதனுக்குள் நடந்து கொண்டிருக்கின்ற அந்த நிகழ்ச்சி தான் அகிலத்திரட்டாமானை. இப்போ இங்கே இந்த ஒரு மனிதனுக்கு நடக்கின்றது அப்படின்னு நம்ம சொல்லும்போது, இங்கே என்ன இங்கே நடக்குது, இங்கே என்ன சொல்லிட்டு வர்றாரு? ஏதாவது புரியுதா உங்களுக்கு? இது ஏன் இதுன்னு சொல்லுகின்றார் இதை அப்படின்னா, ஒருவன் சரியானவனாக வாழ்ந்தால், ஒருவன் ஒரு தர்மமாக வாழ்ந்தால் அவனை எதுவுமே யாருமே செய்ய முடியாது. எந்த ஒரு இயற்கையும் அவனை எதுவுமே செய்யாது. அவனை கடல்ல கொண்டு நீங்க நடு கடல்ல கொண்டு போடுங்க, அவன் விடுவான். அவனுக்கு வருகின்ற சூழ்நிலை அவனுக்கு வந்துடும். ஏதோ ஒன்று வர காப்பாற்றி கூப்பிட்டு வந்துடுவாங்க. அதுதான் உண்மை.
நீங்கள் தர்மமாக வாழுங்கள். தர்மமாக வாழுங்கள் என்ன சொல்ற? தர்மம் என்றால் என்ன? ரொம்ப முக்கியமான தர்மம் என்றால் என்ன? இது வந்து நம்ம கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். தர்மம்னா நீங்க உடனே அடுத்து நாங்க இருக்கிறது எல்லாத்தையும் நீங்க வந்து தானம் பண்றதான் தர்மம். அப்படி கிடையவே செய்யாது. தர்மம் என்பதுவே என்ன அப்படின்னா, எந்த ஒரு உயிரினங்களுக்கும் நாம் இன்னல் செய்யாமல் வாழ்வதுதான் தர்மம். எந்த ஒரு உயிர்களுக்கும் நீங்கள் இன்னல் செய்யாமல் வாழ வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, அகம் பிரம்மாஸ்மி, இறைவன் எனக்குள். எல்லா உயிர்களுமே இறைவன், நானும் இறைவனே, எனக்குள்ளாலும் இறைவன் இருக்கின்றான் அப்படின்னு யார் ஒருவர் நினைக்கின்றீர்கள் அவர்கள் தான் தர்மவான். ஏன் அப்படின்னா, நீங்க வந்து போய் ஒரு கோயிலுக்கு போறீங்க, சாமி விட்டுட்டு வந்துடுறீங்க. அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? கடவுள் அங்கதான் இருக்கிறார், இங்கே இல்ல, நமக்குள்ளால இல்ல, நம்ம பக்கத்துல இல்ல. நம்ம பக்கத்துல இருக்கிற நம்ம கூட இருக்கிறவன் கடவுள் இல்ல, நம்ம பக்கத்துல நிற்கிறவன் கடவுள் இல்ல. அவன் அவனுக்கு என்ன வேணாலும் அநீதி இழைக்கலாம், அந்த எண்ணம் நமக்கு வரும் இல்லையா? எல்லா இடமும் இறைவன், நாமும் இறைவன், அடுத்தவனும் இறைவன் என்று நீங்கள் நினைச்சு பாருங்க. ஏதாவது நீங்கள் தவறு செய்ய முடியுமா? ஏதாவது அடுத்தவன் நீங்க துரோகம் நினைக்க முடியுமா? ஏதாவது ஒண்ணு நீங்க இது பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாது. இந்த ஒரு வாழ்க்கையை நீங்கள் கொண்டு வந்து விடுங்க. இதான் இங்கே சொல்லுகின்றார். நம்ம வந்து இங்க என்ன நீதி சொல்லுகின்றார், எதுக்காக இதை சொல்லுகின்றார்? அதாவது இது இந்த மன்னன் ஆலமுதலிருந்து இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று சொல்றாரு. 5 ரொம்ப முக்கியமா வாழ்க்கையில் நீங்க இதை கண்டிப்பாக தெரிஞ்சுங்க. அந்த வரியை வந்து நீங்க எப்பவுமே உங்களுடைய பொன்னெழுத்துக்களால் மனசுக்குள்ளால பதிச்சுங்க. என்னன்னா, ஆள் அமுதருந்தி அறவை மிக தரித்து கோல திருக்களத்தில் கோர்வையாயிட்டவனே. கோவை பார்த்துங்க. கோல திருக்களத்தில் கழுத்தில் கோர்வையாயிட்டு கழுத்துல உடனே அந்த கோர்வையா அந்த இன்னைக்கு போட்டுக்கிறானுங்க என்னது அந்த என்னது ருத்ராட்ச மாலை, அதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை. அதெல்லாம் குப்பைங்க. ஒரு மரத்தை, ஒரு ருத்ராட்சத்துல உங்களுக்கு ஒரு சக்தி கிடைக்கும்னா, நீங்க ஒரு ருத்ராட்ச மாலையை வீட்டு பக்கத்துல 4-5 மரத்தை வளர்த்துறாங்க, ஃபுல்லா ருத்ராட்ச மலமா வச்சுட்டு பக்கத்துல போய் உட்காந்துருங்க, உங்களுக்கு ஞானம் கிடைச்சிருமா? இல்லை. இங்க என்ன சொல்லுகின்றார்? கோல திருக்களத்தில் கோர்வையாயிட்டேன்னா, உங்கள் கழுத்தில் தான் என்ன செய்யறது? கழுத்து வழியாகத்தான் அந்த மந்திரங்கள் ஒலிச்சுட்டே இருக்கு. அந்த மந்திரங்கள் வந்து ஒலிச்சுட்டே இருக்கணும். எந்த மந்திரம் ஒலிச்சுட்டே இருக்கணும்? நமக்கு வந்து எண்ணம் ஒரே நிலையில் இருக்க வேண்டும். எண்ணம் இல்லாமல் இருப்பதுதான் தியானம், தவம், அது வேற. எண்ணம் ஒரே நிலையில் இருப்பதுதான் வாழ்க்கை. எண்ணம் ஒரே நிலையில்னா என்னதுன்னா, நீங்கள் மந்திரத்தை மனசுக்குள்ளால ஏத்துருங்க. எந்த ஒரு உயிருக்கும் வந்து எந்த இடைஞ்சலும் வரக்கூடாது. என்னால் அப்படின்றத வந்து நீங்கள் தெளிவாக வச்சுங்க. எல்லா உயிர்களும் இறைவன், நானும் இறைவனே, எந்த ஒரு உயிர்களுக்கும் நான் இல்லை செய்ய மாட்டேன் என்னது இந்த கோர்வை. அந்த 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 எண்ணத்தை நீங்கள் உங்களுடைய எண்ணத்தில் கோர்வையாக கொண்டு வந்து விடுங்க. சிவன் எனக்குள்ளால் இருக்கின்ற உயிர் தான், எல்லா உயிருமே சிவன் தான். அந்த எண்ணத்தை நீங்கள் கோர்வையாக உங்களுக்குள் கொண்டு வந்து விடுங்கள். அதான் மந்திரமலையை கடைவது என்று சொல்வது. கோலக்களத்துக்கு திருக்களத்தன்றே ஆனதனை உரித்து அங்கமெல்லாம் முனைந்த அற்புதமான ஒரு தத்துவம். யானை தனை உரித்தோனோ, யானை போய் உரிச்சிருவீங்களா? அப்படி இல்லை. யானை எப்படி வாழுகின்றது அதேபோல் நீ வாழ வேண்டும். யானை எப்படி இருக்கின்றது அதேபோல் நீ வாழ வேண்டும். அதான் யானை தலையுள்ள விநாயகர் நமக்கு முதல் கடவுள் என்று தந்தார்கள். நம்ம சித்தர்கள் சாதாரண நாளே கிடையாது. சித்தர்கள் ஹிந்து தர்மம் வந்து அற்புதமான ஒரு தர்மம். அது வந்து யானையை எதுக்கு தந்தார்கள்? யானையை போல் நீ வாழ வேண்டும். யானை தலையனா அறிவு உனக்கு யானையை போல இருக்கணும். யானை எப்படி வாழுது? எவ்வளவு பெரிய மிருகம். அது முன்னாடி தானே யாராவது வந்து சண்டை போட்டு ஜெயிக்க முடியுமா? முடியே செய்யாது. அப்படி உள்ள ஒரு மிருகம் என்ன செய்கின்ற? தர்மத்தில் வாழுகின்றது, இலைகளை சாப்பிட்டு வாழுகின்றது. அதான் இங்க சொல்றாங்களே தவிர வேற ஒண்ணுமே இல்லை. இதை நல்ல ஞாபகம் வச்சுங்க. இந்த 5 வரியை நீங்க பொன்னெழுத்துக்களால் மனசுக்குள்ளாலே பொறிச்சு வச்சிருக்க. ரொம்ப முக்கியமான வரிகள். ஆனைதனை உரித்து அங்கமெல்லாம் முனைந்து. அடுத்து என்ன சொல்லுகின்றாருங்க? மானேந்திய கரணை, மான் ஏந்திய கரணை, மானை போல் வாழ வேண்டும். எதுக்கு தெரியுமா அந்த மானெல்லாம் கொம்பு கொடுத்துருக்குறாங்க? எல்லாத்துக்கும் கொம்பு எது கொடுத்துருக்காங்க சொல்லுங்க? அந்த தர்மத்தில் வாழுகின்ற உயிர்களுக்கு கொம்பு கொடுத்து. ஏன் அப்படின்னா, அது யாரையுமே வந்து கொல்லாது. அதனால, ஆனால் அவர்களை கொல்ல வருபவர்கள் வந்து காப்பாற்றுவதற்காக தான் அந்த கொம்பை தந்திருக்கின்றான் இறைவன். அதான் மான் அப்படின்றத, மானேந்திய கரணை, மழுவேந்திய சிவனே. ரொம்ப அற்புதமான தத்துவங்களை இங்கே சொல்லி இருக்கின்றார். சொல்லிட்டு என்ன செய்கின்றார்? ஏதாவது வந்து இதெல்லாம் வந்து நம்ம எதுக்காக நம்ம சொல்லுகின்றார்? எல்லாருமே சிவபெருமான் இறைவன், சிவபெருமான் எனக்குள்ளாலே வந்து விடணும். அந்த எண்ணத்தை நீங்க முழுசாக நீங்கள் கொண்டு வந்து விடுங்கள். ரொம்ப, அதாவது வந்து நம்மளோட உயிர் தான் சிவன். கோர்வையா நீங்க அதை கொண்டு வந்துருங்க. எனக்கு எல்லா உயிருமே இறைவன் தான், எல்லா உயிருமே. அதான் இப்படியே தெய்வநீதம் ஈஸ்வர் இதுவே கூற செப்படி மறவாமன்னு திருவருவோரும் செய்தார். அது யாரு சொல்லுகின்றார்கள்? சிவபெருமான் சொல்லுகின்றார். நீ சிவனாக வாழ வேண்டும், சிவபெருமானாக நீ வாழ வேண்டும், சிவனை போல் நீ வாழ வேண்டும். சிவன் தான் உனக்குள்ளால் இருக்கின்றான். நீ அவனை போல், அவன் என்ன நினைக்கின்றான், அவன் எப்படி வாழ வேண்டும் நினைக்கின்றான், அதே போல வாழ வேண்டும் என்று சொல்லுகின்றார். அடுத்து என்ன சொல்லிட்டு வாருங்கன்னு பார்ப்போம்.